2 நாளா எங்க கோவலை காணான்னு வேற கேள்வி வருதுடா. டே அதெல்லாம் 2 நாள்ல அவரு மெடிக்கல் லீவ் எடுக்கிறாரு. மெடிக்கல் லீவ். இந்த ரோடு வரமா விட்டுறலாம். ஒரு சின்ன ரோட்டா வேறு விடு. துண்டா அடுத்தது ஒரு கம்ப்ளைண்ட். செப்பலை போட்டுக்கிட்டு டிரைவ் பண்ண வேணாம், செய்யும் தொழிலே தெய்வம்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாரு. செப்பலை கீழே கழட்டி விட்டுருங்க அவுத்துக்குள்ள ஓட்டுங்கன்னு. எதாவதெல்லாம் நோட் பண்றாங்க பாரு நம்ம பாஸ். போலாம்போ. போதே கல்லு கட்டிக்கிறேன். ஏட்டோல் ரிலீஸ் பண்ணு. வைக்கணும் அதெல்லாம் வந்தா குட்டையாட்டும் தேங்க. வச்சா பொட்டி ஹைட்டா இருக்கும். மழை பெஞ்சா தண்ணி வெளியே போயிடும். கையை கழட்டிட்டா ஆயிரு. கோவில் பார்த்தா என்னன்னா தெரியுமா சொல்லுவான், இப்ப எந்த அண்ணெல்லாம் திட்ட மாட்டேனா, நான் நேரம் வரலனதான் என்ன திட்டுவேன் அப்படிமா. வா நான் நேரா வரல கிளச்சி லவுக்குன்னு விட்டா என்ன திட்டுற, அந்த அண்ணன் அப்படி வருது, அந்த அண்ணன் கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிறான். அப்படியே கொஞ்சம் நேரத்தை ஒருத்தோட தொடச்சி எடுத்துட்டு ஓடலாம். துணி இருக்குதானு பாரு, எல்லாம் அந்த வண்டியில் இருக்கும் பாரு, எடுத்துருவா. வண்டி ஆஃப் பண்ணா எரிஞ்சுதானே இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் ஆயில் சர்வீஸ் பண்ணல இல்லை, அதில் வந்து ஆயில் வந்து சல்லுன்னு கீழே இறங்க, அது அதில் ஆயில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால் எதனால் ஒட்டிக்கிட்டுதுன்னு கேள, ஆயில் தவஞ்சிருக்கும். ஆயில் சும்மா இருக்கும். இங்கேயே 2 வேஸ்ட் கிடக்குது. மறு இங்க பாரு, எவன் வச்சு பார்த்த வேலை 3 வேஸ்ட் கொண்டாந்து கிழிச்சு கொண்டாந்து போட்டு வச்சுக்கிறீங்க. அதுவும் தொடக்காத வேஸ்ட் பண்ணாத வேஸ்ட்டு.
ஆமாம்மா, வேஸ்ட் தான் பண்ணணும். அந்த யாருமே அந்த கந்த வேஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறீங்க, துணி வேஸ்ட் தான் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க. அதான் இதில் ஒரு 2 பேர்ரா, என்ன ஐடி நேம் என்னன்னு தெரில ப்ரோ. சூப்பரான பழக்கம் ப்ரோ, டெய்லி வண்டி எடுக்கும்போது நீங்கள் தொடச்சி எடுக்கிறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்மள பெருமையாக பேசிட்டாங்கடா. என்ன இதில் என்னன்னா ஒரு சின்ன டிராபேக்னா கோகுல் வந்து ரொம்ப ஸ்லோவாக துடைக்கிறாராம். கொஞ்சம் வேகமாக துடைக்க சொல்லுங்க, இதுலேயே டைம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஐயோ அப்பா, கோகுல வந்திருந்தாலும் நல்லா இருக்கு. 2 நாளாக லீவ் போட்டான். ஏட்டா இல்லாத காரணத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். எடு போலாம். காலையிலிருந்து வரையும் பார்த்தா எவனும் வரல. நான் ஒன்றே காலையில நின்று ரோட்ட மாதிரி அப்போ ஒரு 3 மணி நேரம் ஓட்டினேன். எஸ்பாலம் வந்து 1 மணி நேரம் ஓட்டினேன். இப்போ ஒரு 1.25 மணி நேரம். அதுக்கு தான் வாடா அப்படின்னு. ஐயோ என்னோட முடியலையே அப்படிங்கிற. நாளைக்கு எஸ்பாலம் செய்யணும் இருக்குது, ஆனால் ஜாயிண்ட் பிடிக்கிட்டு வருது. மத்தியானம் ஒரே மணி நேரம் தான் காலையில் நல்லா ஓடிச்சு. பொழுதுனைக்கும் ஜாயிண்ட ஒண்ணுமே பண்ண முடியல. 10 சிக்கு ஒரு ஐட்டம் இறங்கி தள்ளி விட்டுட்டு வரணும். 2 ஐட்டம் பிடிக்கிட்டு வேலைக்கு நாளைக்கெல்லாம் அது ஓட்டுறது செய்யறதுலாம் கஷ்டம். வேலை செஞ்சு தான் ஓட்டி ஆகணும். அப்படியெல்லாம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். பின்னாடி ஒரு வண்டியா கேஸ்பாலம் ஏறிக்கிங்கல, அது பெரிய தாரா. 6 மணி நேரம் நம்ம ஓடும். 5.5 மணி நேரம் கன்ஃபார்மா ஓடும். அந்த கீழே அவனது அந்த போப்போ அங்க என்ன பாக்குறான். அவனும் தேவையில்ல போ, நம்ம ஓட்டி விட்டு நம்ம பாட்டில் போயிட்டே இருக்கணும். இது நேரில் போ. எத்தனையா போடலாம்? அஞ்சா போதுமா? போடுறது போடுறேன். அது 5 வந்தாலும் சரி, 6 வந்தாலும் சரி. தண்ணியா இல்ல செலவு கணக்கா நீ விட்டுக்கிட்டு இருக்கிற. ஓஹோ, ஏய் இப்படி வாடா. அப்புறம் உலகமே பாத்துருவாங்க. அவ்வளவுலாம் கட் பண்ண முடியாது. மூணு 4 கல்லுக்கிட்டா கல்லுக்கிட்ட. இது எவ்வளவு ஒரு செகண்ட்ல வெட்டி எறிய கூடாது.
அது அப்பதான் உடையாது. இன்னும் தலைமாடு வர வர உடஞ்சு போயிடும். நீ என்ன கேட்ட? 6 கேட்ட இல்ல, அது ஒண்ணுதான் திருதா இருக்கும். போய் போட்டு அப்படியே ஓரம் வந்துரு போடாத, அப்படியே கிளப்பி தூக்கிட்டே வந்துரு. அதெல்லாம் அவளுக்கு ஈரமாகுது. எங்கன்னா மண்ணு வருமானு தெரியல. அந்த ஓட்டு அதிகமா எடுத்துக்கிட்டு குறுக்கா கிழக்குமே இருக்கா வெஞ்சு ஒரு பிடிக்க படம் பண்ணுவோம். போன ஐட்டம் மட்டும் 5 ரூபா போட்டு ஓட்டி வரலாம். 5 போடுறியா 6 ஆவா? 5 போட்டு 1000 கூட போன ஐட்டம் எப்படி போட்டோம். பாக்கி மட்டும் 3 என்ன போதும். நானே வேறேன். போலாம். நல்லா தான்டா வாக்கியா வரும். பைப்புன்னு ஒண்ணு இருக்குதுடா. டே போட்டு தள்ளிப்படாது. அப்படியே ரிவர்ஸ் போய் வெளியே போய் வெளியே வந்து. இவன் பண்ற அட்டுவலியும் தாங்க முடியலடா. போ அந்த வயலுக்கு போலாம். ஓகே நண்பா, என்னடா இன்னொரு பிட்டு போட்டீங்க இப்போ ஒரு பிட்டு போட்டீங்கன்னு நினைக்காதீங்க. அது இன்னொரு இடத்துல ஒரு வயல் இருந்துச்சு, இப்போ இது ஒரு வயல். சோளம் வச்சுக்கிறான் ப்ரோ. தண்ணி கட்டுறதுக்கு அப்படியே பாத்தி மாதிரி போட்டு வாக்கியா ஓட்டி விடுறதுக்கு. இது வந்து கரை ஓட்டுற கலப்பை. தென்னந்தோப்புக்கு தண்ணி உண்டுனுக்குறவங்க எல்லாம் தென்னை மரத்து கலையில இதை வந்து கரையாக ஓட்டிக்குவாங்க. எடுத்து கட்டுற ஆளு கூலி மீதின்னு வச்சுக்காங்களேன். இது நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன் ப்ரோ. ஒரு அன்னைக்கு போடும்போது வந்து ஒரு 12,000 ரூபாய் சம்திங் என்னமோ வந்துச்சு. பரவாயில்ல ப்ரோ. இது போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த வயல் மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் ஓடும் ப்ரோ. இது கணக்குக்கு ஒரு 500 ரூபாய் அப்படியே அப்ராக்சிமெண்ட்டாக இந்த ரேட்டு தான் வாங்குவோம். டைம் கணக்கு போட்டு வாங்க மாட்டோம். இது வந்து மணிக்கணக்காக ஓட்டுற அளவுக்கு காடு இல்லை. மிஞ்சி போனால் 1/2 மணி நேரத்துக்கு நம்ம வேண்டிய காடு பார் ஓட்டி போடலாம். அதனால் வந்து இது மாதிரி உங்கள் ஏரியாவில் சோளம், இந்த கீரை விதைக்கிறது, இந்த மக்காசோளம் பாத்தி போட்டு மக்காசோளம் ஒன்றதுக்கு, இது மாதிரி உங்களுக்கு மாட்டில் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, இது மாதிரி செட்டிங் இல்லைன்னா பார்த்து இது மாதிரி ஒன்று செஞ்சுக்காங்க. உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது மாதிரி போட்டுக்காங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னைக்கு கமெண்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அந்த ரொட்டேட்டர் பற்றி அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. அது ரொட்டேட்டருக்குன்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் இந்த PS கேமிங்னு ஒரு ப்ரோ கேட்டிருக்காரு. அவர் வந்து 575 வந்து சர்பஞ்ச் எப்படி ப்ரோ இருக்குதுன்னு. உண்மையை சொல்ல போனால் 575க்கும் 575 சர்பஞ்சுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை ப்ரோ. பானட் தான் வித்தியாசம். இது 2 மட்டும் தான் வித்தியாசம், வேற எதுவுமே வித்தியாசம் இல்லை. பானட்டு சைலன்சர் கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் ஒல்லியா இருக்கும், ஏர் டோமும் கொஞ்சம் ஒயிட்டா இருக்கும். மித்தபடிக்கு வந்து லைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிட்ட கூரா இருக்கும். இவ்வளவுதான் வந்து சர்பஞ்சுக்கும் பூமிபுத்ராவுக்கும் உள்ள வித்தியாசம். அது ஒரு லுக்கா கொடுத்தான் ஒரு காலத்துல. இதுலேயே வந்து 595 டர்போன்னு ஒன்று விட்டான் தெரியும்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி பேரும் 595 பாதியிலேருந்து வச்சுக்கிறவங்களுக்கு அந்த டர்போ இன்ஜினை பற்றி நான் கண்டிப்பாக தெரியும். அது பர்ஃபார்மன்ஸ் எப்படி ப்ரோ இருக்குன்னு கேட்குறாங்க. ப்ரோ அந்த வண்டி செம பர்ஃபார்மன்ஸு. அது என்னத்துக்கு கம்பெனிக்காரன் ஸ்டாப் பண்ணான்னு தெரில. அது வந்து வண்டியெல்லாம் ஒரு சில பேர் சொல்கிறாங்க அது ஃபெயிலியர் மாடன்னு. அது வண்டியை பொறுத்தவரையிலும் எல்லாமே சக்ஸஸ் தான் ப்ரோ. அந்த வண்டி வச்சுருந்தவங்க யாருமே பாருங்க 3.5 லிட்டருக்கு மேலே குடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. அருமையான வண்டி. அதை ஸ்டாப் பண்ணிட்டு தான் இப்போ 585 விட்டுருக்குறோம். டர்போவை தூக்கிட்டு கொடுத்துக்கிறோம். அது இன்ஜின் சவுண்டே அப்படி கேட்கறது அருமையாக இருக்கும் ப்ரோ. இங்கே எங்கள் ஏரியாவில் அந்த 595 டர்போ, 575 சர்பஞ்சு இந்த மாடல் எதுவுமே இல்லை ப்ரோ.
575 சர்பஞ்ச் வேணா ஒன்று இருக்கு, புது லேட்டஸ்ட் மாடல் ஒன்று. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று எடுத்தவரை அவருக்கு உழவு ஓட்ட மாட்டார், ஒன்லி லோடிங் மட்டும்தான். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க, அதை ஒன்று எடுத்து ரிவ்யூ போடுறேன். அவருக்கு அதை பற்றி வண்டியை பற்றி வச்சுட்டு தெரியாது, நமக்கு தான் தெரியும். சொன்னீங்கன்னா நான் அந்த வண்டியை எடுத்து போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் உழவு ஓட்டுறதுக்கு அவர் கொடுக்க மாட்டார், அவர் ஒன்லி சிங்கிள் மணல் இதுதான் ஓட்டிக்க வேண்டியிருக்கிறார். அப்புறம் இன்னொரு டவுட் கேட்பீங்க ப்ரோ, மறந்துட்டேன் பாரு. இந்த பார் வந்து நீங்கள் செவப்புல ஊரில் ஓட்டிங்களா கருப்புல ஊரில் ஓட்டிங்களான்னு கேட்பீங்க ப்ரோ. இது வந்து செவப்புல ஊர் கீழே க்ளோஸ் பண்ணிட்டுரும் ப்ரோ, அதுக்கு வேலையே இல்லை. ஒன்லி கருப்புலேவர் கீழே போட்டால் அப்படியே தரன்னு இழுத்துக்கிட்டு போகிறது தான் வேலை. மண் நல்லா காஞ்சிருந்தா நல்லா கரை வரும். தெரியுதான்னு தெரியல, நல்லா ஃபோனில் நம்ம ஃபோன் வேறு கிளாரிட்டி கொஞ்சம் கம்மி தான், மன்னிச்சிக்கோங்க. வேறு இவ்வளோ கரை வரும். இப்போ இதெல்லாம் வந்து பாத்திக்கு நெட்டாக ஓட்டி விட்டாச்சா, அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்படி இப்போ இந்த வாக்கிலுக்கு தான் இப்போ ஆப்போசிட்டில் வாய்க்கால் வஞ்சி ஓட்டி விட்டா அவங்கெல்லாம் எடுத்து கட்டி உடனே காலையில் தண்ணி விட்டுக்குவாங்க. குறைஞ்சது இது இன்றைக்கி எடுத்து கட்டுறதுக்கு 2 ஆள் இருந்தால் கூட ஒரு நேரம் ஆகும். அது இல்லாத அவங்க இந்தஞ்சோடு கரை போட மாட்டாங்கன்னு வச்சுக்காங்களே, பார்த்தீங்களா? ஓகே ப்ரோ, வேறு என்ன டவுட் கேட்டீங்க? அவர் தான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிருந்தார், அந்த 575 சர்பஞ்சை பற்றி சொல்லுங்க. மித்தபடிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, வண்டியில் உள்ள இன்ஜினு கீர் பாக்ஸு எல்லாமே ஒன்று தான் ப்ரோ. சர்பஞ்சில் ஃபஸ்ட்டில் வந்து அந்த கீர் போட்டால் ஃபஸ்ட்டு கீரு நல்லா ஃபுல்லாக இறங்கும், மீதி கீரெல்லாம் 2, 3, 4 வந்து ஒரு இன்ச்சு விழுவோம், அதில் கீர் விழுந்துடும். ஆனால் இப்போ வர பூமி புத்திராவிலிருந்து எல்லா வண்டிக்குமே அதே கியர் பேட்டர்ன் கொடுத்துட்டான், அந்த லாக் சிஸ்டம் அதே மாதிரி கொடுத்துட்டான். அதனால் ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. நீங்கள் சர்பஞ்ச் எடுக்கணும்னா அதில் ஒரு லைட் எனக்கு கூராக அடிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, லைட் எனக்கு கூராக வேணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா வேணா அது எடுத்துக்காங்க. மேலே விட்டுறாதே. இதில் ஏறி மேலே ஏறலாம் பாரு, எப்படி ஏறி எப்படி வாக்கி அப்படிங்கிறான்னு. ரோடு இருக்கும் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அப்புறம் வேற என்ன சொல்லிக்கிறாரு, ஒரு எந்த ப்ரோ ஹைட்ரோலிக்கு ஒரு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, ஹைட்ரோலிக் நீங்கள் சொல்கிற மாதிரி ஓட்டினா சரியாக இருக்குமா ப்ரோ? ட்ரைப் மட்டும் பண்ணி பாருங்க ப்ரோ, நான் ஓட்ட சொல்லலை. ஒரு 1 hour நான் சொன்னதுக்கோசரம் அந்த ஹைட்ரோலிக்கில் வர கருப்பில் ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு செவப்பில் வரல ஓட்டி பாருங்கள். ஒரே 1 மணி நேரம் ஓட்டி பாருங்கள், உங்கள் மனசுக்கு பிடிச்சா ஓட்டுங்க, இல்லைனா உங்கள் பழைய ஸ்டைல்லே ஓட்டுங்க. ஆனால் இது மாதிரி ஓட்டி பழகிட்டிங்கன்னா சத்தியமாக கருப்பில் வரல நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டீங்க. உண்மையை சொல்கிறேன். இப்போ கருப்பில் வரல ஒரு பதமான காட்டில் ஒரு லெவலில் வச்சுட்டா போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல லோடு ஆகும். அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, கலப்பி கொஞ்சம் தூடிங்கன்னா மண்ணை விட்டு வெளியே வந்துடும். ஆனால் செவப்பில் வரல ஓட்டினீங்கன்னா ஒரு mm மேலே தூக்குனீங்கன்னா வண்டி லோடெல்லாம் ஃப்ரீ ஆகிக்கும். அந்த 1 mm தான் வண்டிக்கு லோடு, அதிகமெல்லாம் இல்லை. அதனால் வந்து அதை ஒரு ஐட்டம் மட்டும் மகேந்திரா வச்சுக்கிற நண்பர்கள் ட்ரை பண்ணி பாருங்க. மேலே ஏறி அங்கே போ, மேலே ஏறி ரிவேர்ஸ்லேயே போ. ரிவேர்ஸ்லேயே போ. அப்புறம் என்ன கேட்டிருந்தாங்க, நிறைய கேட்டிருந்தாங்களே, மறந்து போச்சே. வேற என்ன டவுட் கேட்டிருந்தாங்க பாருங்க. காட்டுக்காரர் வந்து வாய்க்கால் ஓட்ட சொல்றாரு, எது நேர்னு பாருங்க, எப்படி வாய்க்கால் ஓட்டுறாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கரை போயிடுவாங்க, திரும்பி அது ஓரத்துலேயே ஒரு கரை வந்தால் வாய்க்கால் ஆயிரும். புரியுதா? சிம்பிளா பாருங்க எப்படி ஓட்டுறாங்கன்னு பாருங்க. நான் காட்டுறேன் பாருங்க, ஓட்டி முடிச்ச வாட்டி கரை எப்படி ஓட்டுறான்னு, வாய்க்கால் எப்படி பிடிக்கிறான்னு பாருங்க. ஏய் அப்படியே நேரா இருக்கணும். அப்படியே நேரா போய் தள்ளி வா. ஓகே ப்ரோ. அப்புறம் கமெண்ட்ல 2-3 நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, நம்ம வீடியோ ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. அதுக்கோசரம் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என் வண்டியை ஓட்டுறதை விட்டுட்டு உங்களுக்கு இதை எடுத்து போடுறேன். நம்மளால் ஒரு பிரயோஜனமாக ஒரு வீடியோ கொடுத்தோம்னா அதில் நமக்கோசரம் ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறாங்கன்னா அதுக்குண்டான ஒரு கருத்து இருக்கணும்னு ஒசரம் தான் நான் சொல்கிறேன்.
நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க ப்ரோ. அப்புறம் ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு, இந்த நோவா சீரீஸில் லோடிங் பர்ஃபார்மன்ஸ் கேட்டிருந்தாரு. அது சூப்பராக இருக்கும் ப்ரோ. அது ஒரு நாளைக்கு அது எதுவும் இப்போ பக்கமாக எதுவும் லோடிங் இல்லை ப்ரோ. லோடிங் அந்த வண்டிக்கு இருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நோவா சீரீஸில் லோடிங் பர்ஃபார்மன்ஸ் போடுறேன். சூப்பராக இருக்கும் ப்ரோ ஓட்டுறதுக்கு. அப்படி கப்பல் மாதிரி இருக்கும், வண்டி குலுங்காது, ஒன்றும் பண்ணாது, அது ஜாலியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. நான் நோவா சீரீஸில் ஒரு நாளைக்கு அதோட வீடியோ போடுறேன். அப்புறம் இன்றைக்கி கூட ஒரு கமெண்டில் பார்த்தேன், இந்த வண்டிகளை ஒரு வீடியோ ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோடு பண்ணுறேன் ப்ரோ. எங்கே ப்ரோ செத்த நிற்க நேரில் இன்றைக்கி பாருங்கள் 2 வருஷங்களும் லீவு. இப்போ மணி சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் ஒரு தம்பி வந்திருக்கிறான். அது இப்போ தான் வந்தான். சரி நான் வந்து வீடியோ ஒன்று எடுக்கலாம்டா வாடா அப்படின்னு சொன்னதுனால அவன் வந்தேன். இல்லைனா எனக்கு வேலை இருக்குதுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் நாளைக்கு தான் 2 பேரும் வருவானுங்க. இவர் வராரா இல்லையான்னு தெரில. இவர் சுஜித் பேருங்க. நிறைய பேர் கேட்குறீங்க. இவருடைய உண்மையான பேர் வந்து சுஜித். காலேஜ் போயிட்டு இருக்கிறான் பையன். ஏதோ ஃப்ரீ டைமில் வந்து ஓட்டுவான், செலவுக்கு ஓட்டிட்டு போவான்னு வச்சுக்காங்களே. பாரு வாய்க்கால் ஆயிடுச்சா, இது ஒரு செலவு, இது வாய்க்கால். இப்போ வந்து பொய் வெஞ்சு ஓட்டுறாங்க, ஓகேவா. இது பாய்ங்க ஓட்டுக்க 5 HP 10 HP மோட்டர் தண்ணி விட்டிங்கன்னா கூட இந்த வாய்க்கால் தாங்கும். வாய்க்கால் உங்களுக்கு தெரியுதா ஓரளவுக்கு? எனக்கு தெரியுது, உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்துக்காங்க பாருங்க. வஞ்சி இது போயிட்டாங்கன்னா இனிமேல் இதில் வரமாட்டாங்க. இது அப்படியே இதெல்லாம் அப்படியே காதெல்லாம் எடுத்து கட்டிக்குவாங்க. எடுத்து கட்டிவிட்டா இது ஒரு இது ஒரு பாத்தி, அது ஒரு பாத்தி, அது ஒரு பாத்தி, அது ஒரு பாத்தி. எப்படி நம்மளுடைய ஐடியா இது வந்து ஒரு இங்கே பக்கத்தில் ஒரு நண்பர் போட்டிருந்தார் எனக்கு முன்னாடி. அவர் சிம்பிளாக போட்டிருந்தார். நான் இது மாதிரி கொஞ்சம் ஹெவியாக போட்டுக்கிறேன். கீழே வந்து 6mm பிளேட்டில் போட்டுக்கிறேன். மேலே வந்து 4க்கு 2 சேனல் போட்டுக்கிறேன்னு வச்சுக்காங்களேன். அதனால் வந்து இது மாதிரி ஒன்று போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான் ப்ரோ. இன்னும் கமெண்டில் என்னென்னு கேட்டிருந்தீங்க, என்னன்னு தெரியல. நான் அடுத்த வீடியோவில் இதுக்குன்னே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிறேன் ப்ரோ. பேப்பரில் எழுதி வச்சு உங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக சொல்கிறேன். இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார், இந்த பிடிஓ சாப்பிட்ட பற்றி கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க ப்ரோ. நம்ம வண்டியில் கொஞ்சம் பிடிஓ RPM ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரொட்டேட்டர் பொறுமையாக சுற்றுது அப்படின்னாரு. அது நான் சும்மா சொன்னால் புரியாது ப்ரோ, உங்களுக்கு எக்ஸ்பிளைனோட சொன்னால் தான் புரியும். நம்மளது ரொட்டேட்டர் கம்ப்ளைண்ட்டு, அந்த இன்புட் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். அதை வந்து என்ன சொல்கிறது, இன்னொரு நாளைக்கு பிரிக்கிறாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ஏன்னா அது வேலைக்கே ஆகலை, ஓட்டவே முடியல. இன்றைக்கி காலையிலேருந்து பாருங்கள் 7 மணி நேரம் ஓட்டினேன். 7 மணி நேரத்துக்கு 10-15 ஐட்டம் பிடிங்கிட்டு அடிச்சு போச்சு. அதை பிடிங்கிட்டு அடிச்சதில் அந்த பைப் வரதில் சொருவுற பைப் வேறு நசுக்கி போச்சு. பைப்பையும் உள்ள சொருவ முடியல. அதனால் வந்து வேறு வழியே இல்லை, நாளைக்கு கம்பல்சரி அதை கழட்டி வேலை செஞ்சு ஆகணும். அதனால் எப்படியும் நாளைக்கு எடுக்கிற வீடியோ எப்படியும் 2-3 நாளில் போட்டுருவேன். போடாமல் அந்த வீடியோவில் பிடிஓ சாப்பிட்டு எப்படியோ வண்டியில் என்ன அவுட்புட் கிடைக்கும், பிடிஓ சாப்பிட்டு எப்படி, பிடிஓ சாப்பிட்டு பின்னாடி வர பல்லை மாற்றினா என்ன ஸ்பீடு கிடைக்கும், கம்பெனியில் வர பல்லு நமக்கு என்ன பல்லு கேட்டு வாங்கியிருந்தோம் இல்லை எப்படி எல்லாம் அதில் வந்து உங்களுக்கு கிளியராக பிடிஓ சாப்பிட்ட பற்றி எனக்கு என்ன தெரியுமா அதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ப்ரோ. கீழே திருப்பியா ஆள் உக்காந்துருக்கிறாப்புல. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ சாப்பிட்ட பற்றி, நர்லிங் டைப்புக்கும் பைப்புக்கும் என்ன வித்தியாசம், 540 540E அப்புறம் ரிவேர்ஸு, இதெல்லாம் வந்து எது ஆனால் எது கொடுக்க மாட்டாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாம் எனக்கு என்னென்ன தெரியுமோ அதை பற்றி எல்லாம் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் ப்ரோ. அந்த வீடியோ வேணும்னா கம்பல்சரி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது இதோட கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ. அவ்வளோதான் நண்பா, ஓட்டியாச்சு. ஓகே நண்பா, அவ்வளோதான் ஓட்டியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இந்த ரொட்டேட்டர் வீடியோ உங்களுக்கு யாராச்சும் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போடுறேன். எனக்கு தெரிஞ்சதை வந்து வண்டியிலிருந்து என்ன அவுட்புட் கிடைக்கும், ரொட்டேட்டர் எதனால் சும்மா ஸ்லோவாக சுற்றுது, என்ன பர்பஸு, என்ன ஏதுன்னு அதில் என்னென்ன எனக்கு தெரியுமோ அத்தனை விஷயத்தையும் நான் அந்த ரொட்டேட்டர் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதில் நான் எடிட் பண்ணும் போது வந்து தவிர்க்க முடியாத வேர்ட்ஸை வந்து நான் சொல்லியே ஆகணும். அதனால் என்ன ப்ரோ வீடியோ லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க. ஒவ்வொரு வீடியோவும் நான் போடும் போது வந்து எந்த அளவுக்கு எடிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தேவையில்லாத வேர்ட்ஸ் நான் கட் பண்ணிட்டு தான் போடுறேன். அதையும் மீறி வந்துச்சுன்னா கொஞ்சம்
நினச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க ப்ரோ. நான் ஒன்றும் தப்பாக சொல்ல. என்ன ப்ரோ இவ்வளோ லென்த்தாக போடுறீங்க, போர் அடிக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லாதீங்க. அதில் உண்டான மேட்ரு என்னென்னமோ அது ஒரு விஷயம் போட்டேன்னா அதை கடைசி வரலும் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அதனால் அந்த ரொட்டேட்டர் வீடியோ போடும் போது வந்து நீங்கள் உங்களுக்கு டவுட் எல்லாமே நீங்கள் இது வரலும் 4-5 பேருக்கு மேலே அந்த டவுட்டு கேட்டிருக்கிறீங்க. அந்த டவுட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் வந்து இந்த ரொட்டேட்டர் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படியோ நாளைக்கு கழட்டி ரொட்டேட்டர் வேலை செஞ்சுருவேன். அதாவது நீங்கள் இன்னொரு 2-3 டேஸில் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோலாம் இருக்குது, அது 1 by 1 வருது. அதனால் நீங்கள் பாருங்கள். ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. போர் அடிக்காமல் போகுதா, நான் சொல்கிறது ஓரளவுக்கு கருத்து இருக்கா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாருங்களேன், ஏன்டா அட்டூழியம் பண்ற? வண்டி கிராஸ் போட்டா ஈஸியாக ஏறிக்கும். பாருங்களேன் சார், ஆளு கெட்ட இல்லைனாவே எல்லாம் வாழை முளைச்சிக்குதுங்க எல்லாத்துக்கும். தூக்க வேண்டியது தூக்கணா சரி, இது தூக்கணா என்ன, தூக்கல என்ன, தூக்க வேண்டியது தூக்கணா சரி.